கன்னியா ராசி சித்திரை முதல் பாதம் 2ஆம் பாதம், துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று என்ன வழிபாடுகள் செய்யணுங்கிற இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரமான இந்த சித்திரை நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம், பிறப்பு நட்சத்திரம். கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரனை தொடக்கூடிய காலகட்டம் 27 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டே இருக்கும். இந்த நாள் சந்திரபலம் உள்ள ஒரு நாள். உங்கள் ராசிக்குள்ளே அவர் வர்றார், உங்கள் நட்சத்திரத்தை கடந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் ஒரு சந்திரபலம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு கோவில் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அது தியானம் தவமாக இருக்கலாம், உங்களுக்கு பலிதமாகும், வேண்டுதல் பலிதமாகும். அப்படி பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் இது நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வதும் நன்மை. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று இதை மேற்கொள்ளும் போது கடன், பகை, வம்பு, வழக்கு இதிலிருந்து வெளியே வருவதற்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு உதவும். கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து வெளியே வருவதற்கும் இது உதவும். தனம், குடும்பம், வாக்கு, பலம் பெறுவதற்கும், அதே மாதிரி வீடு, வாகன, சொத்துக்களை ஆதாயமாக்குவதற்கும் இந்த வேண்டுதலுக்கும் இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது அது வேண்டுதல் பலிதமாகும். 27 நட்சத்திரங்களுக்கும் நான் வரிசையாக ஒன்றுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமாக இருக்கும், ராசிக்குள்ளேயும் அதை நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மற்ற நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளன்று, இந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் சர்ச்சுக்கு போய் வழிபாடுகள் செய்வது மிக மிக நன்மை. உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால், இஸ்லாமியராக இருந்தாலும் உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால் தொழுகை மேற்கொள்ளலாம். இங்கே நீங்கள் மசூதி, தர்கா சென்றும் தொழுகை மேற்கொள்ளலாம். மதம் பார்த்து சூரியன் சந்திரர்கள் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள்லாம் செய்கிறவங்க எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமசிவாயம்.